நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிளஸ்டர்ஸ்ல இந்த மீட்டிங் இன்விடேஷன் போடும்போதே நம்ம கெஸ் பண்ணியிருப்போம். ஆண்டோட அன்ப குறித்து தான் நம்ம இன்னைக்கு இப்போ நம்ம மெடிடேட் பண்ண போறோம் அப்படின்னு. இப்போ நெறைய டைம்ஸ் நம்ம யோசிச்சு கூட நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆண்டவர் நம்மள எவ்ளோ நேசிக்கிறாரு, நம்ம மேல எவ்ளோ அன்பு செலுத்துறாருன்ற ஒரு விஷயத்த நம்ம அ அடிக்கடி நம்மள நினைப்பூட்டுற ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வசனம் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 2, 3 செகண்ட்ஸ்ல இந்நேரம் அந்த வசனத்தையே நீங்க சொல்லி முடிச்சிருப்பீங்க இல்லையா? சின்னதுல இருந்தே எங்களுக்கு மனப்பாடமா தெரியும். சண்டே கிளாஸ்லயே நாங்க படிச்ச வசனம். எங்க அம்மா, அப்பா எங்களுக்கு சொல்லிக் குடுத்த வசனம். ஜஸ்ட் லைக் தட் தேவன் அப்படின்னு ஆரம்பிச்சாலே, அன்பு கூர்ந்தார் அப்படின்னு அவ்ளோ ஃபாஸ்ட்டா நம்மளால சொல்லி முடிச்சிட முடியுது. பட் இந்த வசனத்துல இருக்கிற அந்த டெப்த் நம்மளுக்கு புரியுதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நெறைய நேரங்கள்ல நம்ம அத நம்ம உணர்றது கிடையாது. ஒரு நாள் நம்ம ரட்சிக்கப்படும்போது, அன்று எவ்வளவு என்ன நேசித்தார், எவ்வளவு அன்பு கூர்ந்தார் நம்ம உணர்ந்து நம்மள ஒப்பு குடுத்திருப்போம். ஆனா அதுக்கப்புறம் நம்முடைய லைஃப்ல அவரோட அன்ப நம்ம அந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறவங்களா நம்ம இல்ல. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world. இவ்ளோ ஃபாஸ்ட்டா நம்ம இந்த வசனத்த சொல்லிட்டோம்ல. எனக்கு தரோவா தெரியும். எஸ் எனக்கு மனப்பாடமா தெரியும் தான். ஆனா அது எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்துல நானும் இருக்கிறேன். என்ன எவ்வளவா நேசிக்கிறாரு அப்படின்றத நான் உணர்ந்தேனா, அவருடைய ஒரே பேரான குமாரன கொடுக்கிற அளவுக்கு நான் என்ன செஞ்சேன்? நான் அப்படி நல்லவளா? நான் அப்படி நல்லவனா? அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்திருப்போமா? உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது, தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவி ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த மூவி சீன்ஸே நம்மளால பேர் பண்ண முடியல இல்லையா? நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நம்ம கண் கலங்காம பார்த்து முடிச்சிருக்க மாட்டோம். ஆனா அந்த மூவில கூட ஆண்டவர் நம்மளுக்காக பட்ட வேதனைய அவங்களால கேப்சர் பண்ண முடியல. பக்கத்துல அந்த நிலத்த உழுத அந்த நிலம் எப்படி இருக்குன்ற பிக்சர் தான் போட்டிருக்கு. அது பாருங்க. அது எவ்ளோ டீப்பா இருக்கு. அது அந்த வசனம் அதேதான் சொல்லுது. தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார். அந்த உழும்போது அந்த அந்த குழி அதுதான் எவ்ளோ டீப்பா இருக்குன்றது தான் அவங்க அந்த வசனத்திலயும் இருக்கு. அப்போ உடம்புல அப்படி உழுதா எப்படி இருக்கும்? அவரு எவ்ளோ வலி, எவ்ளோ வேதனை உங்களுக்காகவும், எனக்காகவும் தாங்கியிருப்பாரு. சதையே பிஞ்சு வந்திருக்கும்ல. தொங்கிட்டு இருந்திருக்கும்ல. So much for you and for me. And we were not good. நம்ம நீதிமான்கள் கிடையாது. நம்ம நல்லவங்க கிடையாது. ஆனா நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்தார் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். But God demonstrates his own love for us while we are yet sinners. நான் நல்ல பிள்ளையா இருந்ததுக்காக அல்ல, நான் நல்லவளா இருந்ததுக்காக அல்ல, இனிமேலும் நான் என்னுடைய பலத்தினால நான் நல்லது செய்ய போறதுனால அல்ல, நான் பாவியாக இருக்கும்போதே அந்த ஏதேன் தோட்டத்துக்கு சீனை நம்ம கண் முன்னாடி கொண்டு வருவோம். நம்மளுடைய முற்பிதா தான். நாம அங்க இருந்தனாலும் நாமளும் அதேதான் செஞ்சிருப்போம். வேண்டாம். ஆண்டவரோட ஆளுகைக்குள்ள நான் என்னால இருக்க முடியாது. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிட்யூட்ல வந்த விளைவுதான். ஆனா பரவால்ல என் பிள்ளை அப்படின்னு அவரு தேடி வந்தாரு. While we were yet sinners. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. இவ்ளோ பெரிய அன்பல்ல. ஏஞ்சல்ஸ்க்கு கூட ஆண்டவர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கல. அவங்க தப்பு பண்ணாங்க. துரத்தியாச்சு. அவங்களுக்குன்னு ஒரு பனிஷ்மெண்ட் எழுதி வச்சுட்டாரு. ஆனா நம்மள தேடி வந்து நம்மள மீட்கிறதுக்கு ஒரு பிளான் இல்ல. இவ்வளவு பெரிய அன்பு. ஆண்டவரே இதுக்கு நான் பாத்திரம் நல்ல. ஆனா நீங்க என்னை தேடி வந்ததுக்காக நன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா?
எத்தனையோ காரியங்களுக்காக பவுல் வந்து அவர் ரேஸ் பண்ண சர்ச் பீப்புளுக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவரை அறிகிற அறிவுல அவங்க வளரணும் அப்படின்னு. வசனத்த பார்க்கலாம். எபேசியர் 3 அதிகாரம் 17-19. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாயிருந்து, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. சோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் திங், அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அப்புறம் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, we have to be rooted in his love. அவரோட அன்புல நம்ம வேரூன்றணுமா. அடுத்தது அந்த வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்? established in his love. அன்பிலே நிலை பெற்றவர்களாகி. சும்மா வேரூன்ற மட்டும் கிடையாது. அந்த வேர் நல்ல ஊனி நல்லா வளரணும், நிலை பெற்று இருக்கணும். அப்புறம் இந்த வேர்டு உங்களுக்கு எப்படி இருக்கு கண்ணுக்கு? 19வது வசனத்துல அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். நம்ம எதுக்கோ நம்ம நம்ம ஆண்டவரோட வல்லமை வேணும் நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். வாஞ்சையா இருந்திருக்கிறோம். பட் ஆண்டவரோட அன்பை உணர்றதுக்கு நம்மளுக்கு வல்லமை வேணும் நம்ம கேட்டிருக்கோமா? ஏன்னா இட் இஸ் சோ வாஸ்ட். 4 டைமென்ஷன்றது ஆண்டோட அன்புக்கு தான். நாம சாதாரணமா 3 டைமென்ஷன்ல வச்சுதான் நம்ம பேசுவோம். ஆனா அவரோட அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் உணர்றதுக்கு நாம மட்டும் தனியா இருந்து நம்மளால உணர முடியாது. சகல பரிசுத்தவான்களோடும் கூட தான் நம்ம சேர்ந்து அதை புரிய ட்ரை பண்ணலாம். ஒரு குட்டி ஆப்ஜெக்ட் அப்படின்னா நாமளே மெஷர் பண்ணிருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு ரூமே மெஷர் பண்ணோம்னா மினிமம் 2 பேர் வேணும். நீ டேப் இங்க புடி, நான் அங்க புடிக்கிறேன் அப்படின்ட்டுன்னு. அது ஒரு ரூம். பட் ஆண்டவரோட அன்பு அதை விட எவ்வளவோ எத்தனையோ மடங்கு பெரியது. அப்போ அது நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம மத்த பரிசுத்தவான்களோட மத்த பிலீவர்ஸோட விசுவாசிகளோட சேர்ந்துதான் நம்மளால அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண முடியாது. அதான் அவர் சொல்றார், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. அது நம்மளால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. ஏன் எனக்காக அவரு சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும்? நானே அவரை நேசிக்காதப்போ அவர் எதுக்கு என்ன தேடி வரணும்? நான் அவருக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. என்னால இப்ப ஒண்ணும் கொடுக்க கூட முடியாது. why should it be a free gift? எனக்கு ஏன் அவர் ஃப்ரீயா தரணும்? வேணான்னு தூக்கி எறிஞ்சவ தானே நானு. ஆனா என்ன தேடி ஏன் வரணும்? புரியாது. அதனாலதான் நிறைய இன்டெலெக்சுவல்ஸ்க்கு ஆண்டோட அன்பை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா நம்ம மத்த பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அத புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு எபேசு சபைக்கு பவுல் எழுதினார். அதே போலதான் நாமளும் பிரயாசப்படணும். எவ்வளவு பெரிய அன்பு! அந்த அன்பை நானும் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு நம்ம கேட்போமா? இட்ஸ் சோ வாஸ்ட். நம்ம எவ்வளவு பாட்டு நம்ம பாடுறோம். சண்டே கிளாஸ்ல எல்லாம் நம்மளுக்கு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆண்டவரோட அன்பு அவ்வளவு பெரியது. அது உயர வானத்திலும் பெரியது. பாதாளத்தை தாண்டிலும் பெரியது, ஆழமானது அப்படின்லாம் நம்ம பாடி இருக்கிறோம். ஈவன் சர்ச் சாங்ஸ் எவ்வளவு மீனிங்ஃபுல் சாங்ஸ் நம்மளுக்கு அன்பை குறித்து நம்மளுக்கு இருக்குது, ஆண்டோட அன்பை குறித்து. பட் அதெல்லாம் பாடும்போது நம்ம நிஜமாலுமே நம்ம உணர்ந்து பாடுறோமா? ஆமா ஆண்டவரே, நீங்க இவ்வளவா நீங்க என்ன நேசிச்சதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். while I was yet a sinner, நான் பாவியா இருக்கும் போதே நீங்க என்ன தேடி வந்தீங்களே, நன்றி. என் மேல எவ்வளவு நீங்க அன்பு கூர்ந்தீங்க அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணிருக்கோமா? இல்லைன்னா நம்ம இப்பயாவது ஆண்டவரே எனக்கு அந்த ரியலைசேஷனை தாங்க. நான் இன்னும் அதிகமா உங்க அன்பை நான் உணரணும், நான் புரிந்து கொள்ளணும். எனக்கு அந்த வல்லமையை தாங்க. நான் எத்தனையோ காரியங்களுக்கு எனக்கு வல்லமை வேணும்னு நான் கேட்டிருக்கிறேன். ஆனா உங்க அன்பை புரிந்து கொள்றதுக்கு எனக்கு வல்லமை தாங்க அப்படின்னு நம்ம கேட்போமா? ஏன் அப்படின்னா, ஏன் நம்ம ஆண்டவரோட அன்பை நம்ம
தியானிக்கணும், சிந்திக்கணும், புரிய ட்ரை பண்ணணும். யோசிச்சு பார்ப்போம். ஒண்ணும் இல்ல. இந்த 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 ஒரு வசனம் நம்ம எக்ஸாம்பிள்க்கு நம்ம எடுத்துக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இருப்பது எப்படி? இது நம்மளுக்கு நெறைய டைம்ஸ் நம்ம வாக்குத்தத்த வசனமா நம்ம கிளைம் பண்ற ஒரு வசனம். இது பார்த்தோனே எப்படி தோணும் நம்மளுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பிளாங்க் செக் குடுத்துட்டாரு. அதுல நான் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். ஆண்டவர் கிறிஸ்துவே நம்மளுக்கு பலியா வந்ததுக்கு அப்புறம் மீதி எல்லா நன்மைகளும் நல்ல நல்ல காரியங்களும் எனக்கு நடக்கும். நான் ஆண்டவர்ட்ட என்ன கேட்டாலும் அவர் எனக்கு செஞ்சு குடுப்பாரு. அப்படின்னு தான் நம்ம நெனைப்போம். பட் அதுக்கு தானா இந்த வசனம்? நாம என்ன பண்ணுவோம்? ஓகே. ஆண்டவர் நீங்க என்ன நேசிக்கிறீங்கல்ல? அப்போ எனக்கு என்ன வேணும்? இந்த கோர்ஸ் தான் நான் படிப்பேன். எனக்கு இந்த ஜாப் கட்டாயம் வேணும். எனக்கு இந்த வருஷம் ப்ரமோஷன் கட்டாயம் வேணும். அப்படிதான் நம்ம பிடிவாதம் பிடிக்கிறவங்களா இருக்கிறோம்ல. நீங்க என்னை நேசிக்கிறீங்கன்னா நீங்க அத செய்யணும். அப்படிதான் ஆண்டவருக்கு நம்ம ஆர்டர் போடுற ஆட்களா இருக்கோம். நம்மளுடைய கண்ணோட்டம் எவ்வளவு குறுகினதா இருக்கு. அவர் அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரே ஒப்புக் கொடுத்தார். ஆனா அந்த சொந்த குமாரன் அவர் குடுக்கும்போது அவருக்கு எவ்ளோ வலி, எவ்ளோ வேதனை. ஆனா நம்மள நேசிச்சதுனாலதான் அவ்வளவு செஞ்சாருன்ற அந்த உணர்வு நமக்கு நெறைய நேரங்கள்ல இல்லாம போயிருதுல்ல. யூ லவ் மீ லார்ட் யூ டூ திஸ். நீங்க நேசிக்கிறீங்கன்னா இது செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்க தான் சர்வ வல்லவராச்சே. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்குமாச்சே. அப்ப நீங்க செய்யுங்க. அப்படிதான் நம்ம பிடிவாதம் பிடிக்கிறவங்களா நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளுக்குன்னு வைத்திருக்க திட்டத்த நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுதா? இத ஏன் நல்லதுக்கு தான் ஆண்டவர் செய்றாரு. என் நல்லதுக்கு தான் இத குடுக்குறாரு. என் நல்லதுக்கு தான் இத தடை பண்ணி போடுறாருன்றத நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுதா? அதாவது இப்ப நான் அவசரமா காலேஜ் போறேனோ, இல்ல ஆபீஸ் போறேனோ, நான் போறேன். கரெக்ட்டா நான் போய் ஏற வேண்டிய பஸ் நான் மிஸ் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டே தான் போறேன். என் பஸ்ஸ நான் புடிச்சிடணும், நான் போணும். நான் ஜெபம் பண்ணிட்டே தான் நான் போறேன். ஆனாலும் அந்த பஸ்ஸ நான் மிஸ் பண்றேன். அப்ப எவ்ளோ கோவம் வருது ஆண்டவர் மேல. எவ்ளோ சண்டை போடுறேன். ஏன் இப்ப அந்த பஸ் மிஸ் பண்ணி, அந்த பஸ் போற வழியில எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயி பீப்பிள்க்கு ஏதாவது ஆனா தான், ஓ! ஆண்டவர் என்ன அந்த பஸ்ல டிராவல் பண்ண விடாம என்ன காப்பாத்திட்டாரு. என் ஜீவன காத்துக் கொண்டாருன்னு நம்ம சாட்சி சொல்ல முடியுமா? அப்படி அவ்ளோ ஒரு பெருசா இருந்தா தான் ஆண்டவர் நல்லவர்ன்றத என் வாயால அறிக்கை செய்ய முடியுமா? அப்படி நடக்கலன்னா, என்னால அக்செப்ட் பண்ண முடியாதா? என் நல்லதுக்கு தான் ஆண்டவர் அத அனுமதிச்சிருக்காருன்னு. நான் ஆண்டவரோட அன்ப என்னால நம்ப முடியல அப்படின்னா, அவர் எனக்கு நன்மையானத தருவார். அவர் மேல எனக்கு விசுவாசம் இல்லாம தான் போகும். ஈஸியா ஷேக் ஆயிரும். அதனால தான் பவுல் எழுதுறாரு. என்ன பண்ணணும்? அவரோட அன்புல வேரூன்றி இருக்கணும். அது என்ன காத்தடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, அங்க அந்த அன்புல வேர் ஊன்றி இருந்துச்சுன்னா, அங்க மேல ஒண்ணும் ஆகாது. இங்க அப்படியே ஆடும். ஒரு ஷேக் இருக்கும். ஆனா, சாஞ்சு போகாது, விழுந்து போகாது. இருக்கிற இடம் எங்கன்னே தெரியாம தடவுற மாரி ஆகாது. அந்த அளவுக்கு ஆண்டவரோட அன்புல நான் வேரூன்றி இருக்கேனா அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக சோதித்து பார்ப்போம். நம்ம கிளாஸ் 2ல ஏற்கனவே இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஏதும் பிரிக்காத ஆண்டோட அன்புல இருந்து அப்படின்ட்டு பாலால ஷூரா சொல்ல முடியுது. நிச்சயித்திருக்கிறேன்.
ஏன் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா நம்மள இருக்கிறோம். அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம்ன்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அது நம்மளுக்கு பொருந்துமா? ஆண்டு நிமித்தமா நான் உபத்திரவப்படும்போது, நான் கஷ்டப்படும்போது, எனக்கு ஏதாவது நாசமோசம் நேரிடும்போது, இல்ல நான் வந்து பசியிலயோ, நிர்வாணத்திலயோ நான் இருக்கிறேன் ஆண்டவர் நிமித்தமா. அத எப்படி நான் ஃபேஸ் பண்றேன்? அத என்னால அக்செப்ட் பண்ண முடியுதா? இந்த மாரி பாடுகள் வரும்போது, அது ஆண்டவர் கிட்ட என்ன கூட்டிட்டு போதா? இல்ல ஆண்டவர விட்டு இன்னும் என்ன பிரிச்சு எடுக்குதா? என் விசுவாசத்த அது பலப்படுத்துதா? இல்ல ஆண்டவர் மேல உள்ள சந்தேகங்கள் ஏற்கனவே வந்து ஆண்டவர் உண்மையான லவ்விங் காடா? அவர் இருக்கிறாரா? அப்டின்ற சந்தேகங்கள இன்னும் எனக்கு வந்து பெருசாக்குதா? யோசிச்சு பாருங்க. அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. எவ்ளோ ப்ரூவ் பண்ண முடியுமோ ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்மளுக்காக அவருடைய ஜீவனே குடுத்து, அவருடைய அன்ப ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா, இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம லைஃப்ல வரும்போது, நாம என்ன பண்றோம்? ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இருக்கா? நீங்க நிஜமாலுமே என்ன நேசிக்கிறீங்களா? அவங்களுக்கெல்லாம் மட்டும் அப்டி செய்றீங்க. எனக்கு ஏன் இப்டி பண்றீங்க? அவங்களுக்கெல்லாம் நல்லது குடுக்குறீங்க. அவங்க வீட்ல ஒரு குறையும் இல்ல. அவங்கலாம் நல்லா இருக்காங்க. என் என் வேலை ஒழுங்கா இல்ல, என் பிள்ளை ஒழுங்கா இல்ல, என் ஸ்டடீஸ் என்னால ஒழுங்கா பார்க்க முடியல. காப்பி அடிச்சு பாஸ் பண்றவங்கலாம் பாஸ் ஆகுறாங்க. எனக்கு மட்டும் நீங்க நல்ல மார்க் தர மாட்டேங்கிறீங்க. எவ்ளோ பேசுறோம். ஆண்டவருக்காக நம்ம நிக்கும்போது, அப்போ நான் என்ன சொல்றோம்? நானும் காப்பி அடிக்கணும். அப்டின்ற அந்த ஆட்டிட்யூட் தான் நம்மளுக்கு வருதுல்ல. ஆண்டவருக்காக நம்மளால பாட அனுபவிக்க முடியுதா? அது நம்ம அங்க வந்து அங்க ஸ்ட்ரகிள் ஆறதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, இவை 37வது வசனம். இவை எல்லாவற்றிலயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, அவரு என்ன லவ் பண்றாரு. அதனால ஐ வில் ஓவர்கம் ஆல் தீஸ் திங்ஸ். முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். மோர் தென் கான்கரர்ஸ் ஆம் ஐ. ஆர் வி அப்டின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. சோ மச் ஹி லவ்ட் மீ. ஹி லவ்ஸ் மீ. அப்ப எப்படி என்ன கைவிடுவாருன்ற அந்த ஃபேத் இல்ல. ஜீவனே அவரால குடுக்கும்போது, இது செய்ய மாட்டாரா? இதையும் கிராஸ் பண்றதுக்கு எனக்கு பலன் தர மாட்டாரா? அப்டின்ற அந்த ஃபேத் இல்ல. ஏன்னா, அங்க அன்பு வந்து நம்மளால ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியல. அதுதான் அந்த ஸ்ட்ரகிள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வந்து வனாந்தரத்துல கூட்டிட்டு வரும்போது, எப்படி கூட்டிட்டு வராரு? கழுகு தன் கூட்டை கலைத்து, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் செட்டைகளை விரித்து, அவைகளை எடுத்து, அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. சோ, அந்த குஞ்சுகள் வந்து ஜாலியா கூட்டுல இருக்குதுங்க. வெளிய அலைய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், தேட வேண்டாம். கூட்டுல ஜாலியா இருந்தோமா, அந்த சிறகுகள்லாம் தானா வளர்றதுக்கு விட்டு குடுத்தோமா, அம்மா அங்கேருந்து வந்தாங்களா, வாய ஆன்னு திறந்தோமா, சாப்பாடு கிடைச்சுச்சு. ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான். ஒரு ஸ்ட்ரகிள் கிடையாது. ஆனா, அது கொஞ்ச நாளுக்கு தான். அந்த கூட்ட ஆண்டவர் கலைப்பாரு. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? இவ்ளோ நாள் நான் ஜாலியா கம்ஃபர்டபுளா இருந்தேன். இத்தன நாள் ஆண்டவர் நான் கேட்டதெல்லாம் செஞ்சாரு. ஈவன் நான் கேட்காதது கூட செஞ்சிருக்காரு. நான் வந்து சோர்ந்து போய் இருக்கும்போது, எனக்கு ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் எனக்கு வந்திருக்கு. ஆண்டவர் தான் அனுப்புனாரு. இப்போ நான் தான் கிச்சனுக்கு போய் சமைக்க வேண்டியதா இருக்கு. என்ன பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோமா? அந்த டேஸயே எனக்கு இல்ல. ஆண்டவரோட அன்பு எனக்கு குறைஞ்சு போச்சா? அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? அவர் கூட்ட கலைக்கிறார். எதுக்கு? தொரத்தி விடுறதுக்கா? எக்கேடோ கெட்டு விடுறதுக்கா? இல்ல. நாம பறக்கணுன்றதுக்காக தான். தன் செட்டைகளை விரித்து, அவைகளை எடுத்து, அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. வா! இட்ஸ் டைம் ஃபார் யூ டூ ஃப்ளை. நீ பறக்கணும். இப்படியே நீ அடங்கி உள்ளேயே நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. திஸ் இஸ் நாட் யுவர் பர்ப்பஸ். நான் உன்ன உருவாக்கல. நீ பறக்கணும். வா! நான் சொல்லி தரேன். உனக்கு தெரியலையா? கீழ விழற மாரி இருக்கா? என்னுடைய செட்டைகளினால நான் உன்ன புடிச்சுக்கிறேன். உன்ன நான் டயர்ட் ஆக்க விட மாட்டேன். அப்படின்னு அவ்ளோ அழகா வந்து ஆண்டவர்
தூக்கி நடத்துறாரு. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்துறாரு. யாரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அன்னைக்கு அந்த டஃப் டைம்ஸ்ல அந்த பெர்சன் மூலியமா தான் ஆண்டவர் தான் நம்மளுக்கு செஞ்சாரு. இந்த அக்கா பண்ணாங்க. வேற யாரும் நிக்கல தெரியுமா? நான் அவ்ளோ டஃப்பா நான் கஷ்டப்பட்டப்போ, அந்த அக்கா தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணாங்க. நோ, அந்த அக்கா மூலியமா, அந்த அண்ணன் மூலியமா ஆண்டவர் தான் நம்மளுக்கு கூட நின்னுருக்காரு. அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. யாரு செஞ்சா? கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அவரு தான் செஞ்சாரு. ஆனா இவ்ளோ தூரம் ஆண்டவர் அவ்ளோ அழகா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஷார்ட் ரூட்ல வந்தா அவங்களுக்கு வார் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க சோர்ந்து போவாங்கன்னு ஆண்டவர் லாங் ரூட்ல கூட்டு வராரு. அது மட்டும் இல்ல. அவரோட அன்ப, அவரோட மகத்துவத்த அவங்க புரிஞ்சு கொள்ளணும்ட்டுன்னு கூட்டு வராரு. ஆனா ஒவ்வொரு டைமும் ஒரே புலம்பல், ஒரே முறுமுறுப்பு. ஆண்டவர் எவ்ளோ நன்மை செஞ்சாரு. அங்க எகிப்திலேயே அவ்ளோ வல்லபெரும் காரியங்கள செஞ்சாரே! அப்பதான் உணர்வு இல்ல. வெளிய அங்க செங்கடல் கிட்ட வந்தோனே அங்கேயே செத்துருப்போம். இதுக்கா எங்கள கூட்டு வந்தீங்க. ஒவ்வொரு ஃபேஸும் அப்படியே முறுமுறுத்து ஆண்டவரே அழிச்சு போடணுன்ற அளவுக்கு. நாமெல்லாம் அப்படி இல்லன்னு நம்ம நெனைக்கிறோமா? இன்னைக்கும் அதே இட்லியா? இதே சாம்பார தான் டெய்லி வைப்பீங்களா? நம்ம கேட்கிறோம்ல. அப்ப நமக்கு மட்டும் எப்படி நம்ம டிஃபரெண்ட்ன்னு நம்ம சொல்றோம்? ஆண்டவர் குடுத்தது தானே! ஆசீர்வதிச்சு தந்தது தானே! அப்ப அந்த பிளெஸிங் நம்மளுக்கு தெரியலல்ல. ஆண்டவர் பிரியாணி குடுத்தா ஸ்தோத்திரம். சாம்பார் சாதம் குடுத்தா ரியலைஸ் பண்றோமா? அவர் தான் நம்மள நடத்துறாருன்னு. புது ட்ரெஸ் தந்தா ஓகே. ஆனா அந்த பழைய ட்ரெஸ் கிழியாம நல்லா இருந்துச்சுன்னா, சந்தோஷப்படுறோமா? அது ஆண்டவர் தான் அந்த ட்ரெஸ்ஸ பத்திரமா நம்மளுக்கு வச்சு குடுத்துருக்காருன்றத நம்ம ரியலைஸ் பண்றோமா? யோசிச்சு பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிறக்கூடாது. அது அவங்க மேல ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. நம்மளுக்கு தெரியும். எகிப்துல இருந்து ஒரு கூட்ட ஜனம். ஆனா கானான்குள்ள கால் எடுத்து வச்சது அந்த டீம்ல 2 பேர் தான். ஆண்டவர நம்ம ஹர்ட் பண்ணாம இருப்போம். அவரோட அன்ப புரிஞ்சுக்குவோம். அவருடைய மகத்துவத்த நம்ம புரிந்தவங்களா நம்ம செயல்படுவோம். ஏன் ஆண்டவர் என்ன இந்த பாதையில கூட்டு வராரு? ஏன் எனக்கு இந்த கஷ்டத்த குடுக்குறாரு? அப்படின்னு நம்ம உட்கார்ந்து அ உடைஞ்சு போகாம, நான் மட்டும் தான் சஃபர் ஆகுறேன்னு நம்ம ஃபீல் பண்ணாம, எதுக்காக நம்மள அந்த பாதையில கூட்டிட்டு போறாருன்றத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். இந்த வசனம் நம்ம பார்க்கலாம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை. ஏன் அவங்க கூட கிறிஸ்டியன் தான். அவங்கலாம் நல்லாதான் இருக்காங்க. அப்படின்னு ஃபீல் பண்ணாத. சோர்ந்து போகாத. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, அவனை அவர் சிட்சித்து, தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நம்ம அம்மா, அப்பா நம்மள திட்டி வளர்க்கல. நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கல. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால், நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. எல்லாரையும் தான் ஆண்டவர் சிட்சிக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரியுது அங்க சிட்சை நடக்கலன்னு. நம்ம நினைக்கிறோம் அங்க சிட்சை நடக்கல அப்படின்னு. ஆனா அவங்களையும் தான் சிட்சிக்கிறாரு. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும்போது, அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இப்ப அந்த சிட்சையை நாம கடந்து போகும்போது எப்படிதான் இருக்கும்? துக்கமா தான் இருக்கும். ஆனா யாரதான் ஆண்டவர் சிட்சிக்கிறாரு? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து
யார நேசிக்கிறாரோ அவங்கள தான் அவரு சிட்சிப்பாரு. ஃபர்ஸ்ட் அது கஷ்டமா தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள தானே அவரு நேசிச்சாரு. அதனால தானே எகிப்துல இருந்து கூட்டு வந்தாரு. ப்ராசஸ் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்குள்ள போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதேதான். ஆகிலும் பிற்காலத்துல அதில் பழகினவர்களுக்கு இதுதான் ப்ராசஸ். ஒரு டஃப் டைம் இருக்கதான் செய்யும். ஆனா அதுல நம்ம பழகும்பொழுது தான் என்ன ஆகுது, நீதியாகிய சமாதான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல 10வது வசனம் நம்ம பார்க்கிறோம். தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. அவர போல நம்ம பரிசுத்தமாகணும்னா என்ன ஆகும்? இந்த மாரி டிசிப்ளின், இந்த சிக்ஷை நம்மளுக்கு கட்டாயம் வேணும். ஆண்டவர் என்ன மட்டும் பண்றாருன்னா, ஐ அம் பிரஷியஸ். ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு. என் மேல அன்பு கூறுகிறாரு. அதனால தான் எனக்கு இந்த பாடுகள அனுமதிக்கிறாரு. அப்படின்னு நம்ம விட்டு குடுக்கும்போது, பரிசுத்தவான்களா நம்ம மாறுவோம். அவர போல பரிசுத்தமா நம்ம மாறுவோம். இல்ல அப்படின்னா, அதே அந்த பழைய என்னுடைய அந்த செல்ஃப் வந்து அப்படியே தான் இருக்கும். ஒரு சேஞ்சும் இருக்காது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்ட்டு நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அங்க ஒரு கிளென்சிங்குமே நடக்கல. ஒரு சேஞ்சுமே நடக்கல. அப்படியே நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அத நம்ம உணர்வோம். ஆண்டோட அன்ப நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, 2 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அவர் குடுக்குற ஆசீர்வாதங்கள நம்ம உணர மாட்டோம். நம்ம மதிக்க மாட்டோம். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ச்சே! இதே மன்னாவ தான் நாங்க டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அங்கலாம் நாங்க வந்து ஜாலியா வெங்காயத்தையும், பூண்டையும் போட்டு கறி சட்டிய சுத்தி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரியாணி சாப்பிட்டோம். இங்க இதே தான் நாங்க சாப்பிடுறோம். போர் அடிக்குது. தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவ அவங்க பெற்றுக்கொண்டும், அத அவங்க எப்படி அசட்டை செய்தார்கள்? இப்ப ஆண்டவர் நம்மளுக்கு குடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நம்ம எப்படி எடுக்கிறோம்? ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம மழை காலத்துல இருக்கிறோம். ஆண்டவர் நினைச்ச நேரம் அவர் மழைய தர்றாரு. அத நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுதா? ஐயோ! அந்த மழை வந்துருச்சா? நான் அப்பதான் வெளிய போலான்னு நெனச்சேன். நான் இப்பதான் துணி காய போட்டேன். நான் இப்பதான் அத செய்யலான்னு நெனச்சேன். இந்த மழை இல்லன்னா நம்ம எவ்ளோ சஃபர் பண்ணுவோம். அத உணர்றோமா? அந்த அந்த மழைய நம்மளால ஹேப்பியா அக்செப்ட் பண்ண முடியுதா? அந்த மாரி தான் ஒவ்வொரு குட்டி, குட்டி பிளெஸ்ஸிங்ஸையும் நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்றோம்? என்ன நேசித்து ஆண்டவர் இத குடுக்குறாரு அப்படின்றத நான் உணர்றேன்னா, இல்ல ஐ அம் என்டைட்டில்ட் டூ அந்த ஆட்டிட்யூட்ல நான் இருக்கேனா? எல்லாம் அவர் செஞ்சு தான் ஆகணும். பண்ணி தான் ஆகணும். இது கூட செய்யலன்னா அவர் என்ன காடா? அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? ஆண்டவர் தர ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னா, அவருடைய அன்பு நமக்கு கட்டாயம் புரியணும். அடுத்தது நம்ம பாடுகளினூடே நடந்து போம்போது, கஷ்டங்களினூடே நடந்து போம்போது, ஏன் இத அனுமதிக்கிறார்? இன்னும் அவர போல பரிசுத்தமாக, அவர் சாயலுக்கு மாற அப்படின்றத புரியணும்னா அவருடைய அன்பு நமக்கு தேவையா இருக்கு. இது ஜஸ்ட் பிட்வீன் காட் அண்ட் மீ. அவரோட அன்ப நான் அதிகமா புரியும்போது, என் வாழ்க்கையில அவர் என்ன கிரியை செய்றாரு, எப்படி பண்றாருன்றத புரிந்து கொள்றது. இது இப்போ மத்தவங்க லைஃப்ல அத நான் வந்து எப்படி பிரதிபலிக்கிறதுன்றது இன்னொன்னு ஒரு ஆஸ்பெக்ட். எபேசியர் 5 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும், பலியாகவும் ஒப்புக்கொடுத்து, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். லாஸ்ட் வீக் லெஸ்டர்ல இதையும் வாசிச்சோம் இல்லையா? சோ இங்கிலீஷ்ல இத பார்த்தோம் அப்படின்னா, பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கு வசனம். தேவனை பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்ற இந்த போர்ஷன் வந்து இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். இமிட்டேட் காட். இமிட்டேட் காட்னா என்ன அர்த்தம்? அவர் பண்றத அப்படியே நான் பண்ணணும். அதே ஆக்ஷன். அப்படியே டிட்டோ ஒரு சேஞ்ச் கிடையாது. ஏன் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல ஆஸ் இஸ் டியர்லி லவ் சில்ட்ரன் அவ்வளவு பிரியமான பிள்ளையா இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? அவர் பண்றத அப்படியே நான் பண்ணணும். நான் மத்தவங்கள நேசிக்கிறேன். ஏன்னா, ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். நான் மத்தவங்கள வந்து நான் மன்னிக்கிறேன். ஏன்? ஆண்டவர் என்ன மன்னிக்கிறார்.
இப்படிதான் நான் இருக்கிறேன். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அந்த லிவ் அ லைஃப் ஆஃப் லவ் எப்படி நடக்க முடியும்? கிறிஸ்து அவர ஒப்பு குடுத்துட்டாருல்ல. ஒரு சாங் லைன்ஸ் இப்படிதான் வருது. எம்ப்டீட் ஹிம்செல்ஃப் ஆஃப் ஆல் பட் லவ். கிறிஸ்து அவருக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் விட்டு குடுத்துட்டாரு. அவரோட மகிமை, பிதாவோட கூட அவர் என்ஜாய் பண்ணது எல்லாத்தையும் விட்டு குடுத்துட்டாரு. எத மட்டும் விட்டு விடல? அவரோட அன்ப மட்டும் அவர் விட்டு விடல. அது மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வேணான்னு விட்டுட்டாரு. ஏன்னா, அவர் என்ன அவ்வளவா நேசிக்கிறதுனால அப்படின்னு ஒரு பாடல் வரி. ஃபுல்லா குடுத்தாரு. சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. இவ்வளவு நேசிச்சு நம்மள அன்பு கூர்ந்ததுனால, நாம என்ன பண்ண போறோம்? நாமளும் அன்புல நடந்து கொள்ள போறோம். So, living a life of love is a life of sacrifice. அன்று எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வந்தார்ல நம்மளுக்காக. சுகந்த வாசனையான காணிக்கையாக, பலியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தது போல, நாமளும் விட்டு கொடுக்க போறோம். எப்படி விட்டு கொடுக்க போறோம்? எனக்கு ஆண்டவர் தாளந்து குடுத்தாரு அப்படின்னா, எனக்கு மட்டும் நான் அத வச்சுக்க போறது கிடையாது. நான் ஷேர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னால நல்லா படிக்க முடியுது. என் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்லிக் குடுக்குறதுல என்ன இருக்கு? அவன் படிச்சு நெறைய மார்க் வாங்கிட்டான்னா, காலேஜ் ஆனுவல் டேல யாரு பிரைஸ் வாங்குறது? அவன் வாங்குவானா? நான் வாங்குறதா? ஒரு வொர்க்க எவ்ளோ எஃபிஷியன்ட்டா செய்யணும்னு எனக்கு தெரியுது. என் கோவொர்க்கருக்கு நான் அத ஷேர் பண்ணேன்னா, கம்பெனி அவங்களுக்கு ப்ரமோஷன் குடுத்துருச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு நாம நம்மளுடைய டேலண்ட்ஸ மூடி வைக்காம, காட் ஹாஸ் பிளெஸ்ட் மீ. என்ட்ட இருக்கிறது ஆண்டவர் குடுத்தது. நான் அத ஷேர் பண்ணுவேன். இட்ஸ் ஓகே. அப்படின்ற அந்த ஆட்டிட்யூட் அவளுக்கு வேணும். என் டைம நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு குடுத்திருக்கிற பொக்கிஷங்கள நான் ஷேர் பண்ணுவேன். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வருவோம். லூக்கா 6 அதிகாரம் 35, 36 வசனங்கள நம்ம பார்க்கும்போது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சான்ஸே இல்ல. ஃப்ரெண்டே ஏதாவது பண்ணாங்கன்னா, அவங்கள நேசிக்கிறதுக்கு திண்டாட்டமா இருக்கு. சத்துருக்கள சிநேகிக்கணுமா? அது எப்படி? அவங்க எனக்கு நல்லதே செய்யல. அவங்கள எப்படி நான் நேசிக்க முடியும்? அவங்களுக்கு போய் நான் எப்படி நன்மை செய்ய முடியும்? எனக்கு இந்த பார்ட் தான் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். யாருக்கு? சத்துருக்கள். இன்னைக்கு நம்ம யாருக்கும் நம்ம காசு குடுக்குறோம். அவங்க தரலன்னா நாளைக்கு அவங்க கேட்டாங்கன்னா நிச்சயமா செய்ய போறது கிடையாது. ஆனா சத்துருக்களுக்கு போய் நீ காசு குடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. செஞ்சா என்ன ஆகுமா? அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அவர் ரீபே பண்றாரு. அத விட இன்னும் பெட்டர் என்ன? உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் என்ன செய்யறாராம்? அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல, நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். முடிஞ்சது. நன்றி அறியாதவங்கப்பா. எவ்வளவுதான் நீ நல்லது செய், முறுமுறுக்கதான் போறாங்க. துரோகிகள்ப்பா. திருப்பி ஏன் ஆண்டவரே அவங்க கிட்ட போறீங்க? ஐ லவ் தெம். நான் அவங்க மேல இரக்கம் பாராட்டுறேன். அதனால நீயும் இரக்கம் பாராட்டு. அப்பதான் நீ என் பிள்ளையா இருப்ப. எபேசியர் 5 அதிகாரத்துல நம்ம பார்த்தது அதேதான். நீ என்னை இமிட்டேட் பண்ணு. நான் அன்பு கூர்ந்து என்னையே நான் கொடுத்தேன். நீ என்ன மாதிரியே இரு. இரக்கம் பாராட்டு. I know it is tough for you. ஏன்னா it was tough for me. என்னுடைய சொந்த ஜனத்துக்கு தான் வந்தேன். ஆனா அவங்க தான் என்ன சிலுவையில அறைந்தாங்க. I know it is painful. I know it is tough. But go do it. I'm with you அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்ன பண்றதுக்கு? சாட்சிகளா இருக்கிறதுக்கு. எப்படி சாட்சியா இருக்க முடியும்? அவரை போல இல்லாவிட்டால் எப்படி சாட்சியா இருக்க முடியும்?
அவரை போல நம்மளுக்கு அன்பு இல்லைன்னா எப்படி சாட்சியா இருக்க முடியும்? அவரை போல நம்ம இரக்கம் உள்ளவர்களா இல்லைன்னா எப்படி சாட்சியா இருக்க முடியும்? அவர் அன்பை புரிந்து கொள்றதுக்கு அந்த வெள்ளனை தரணும். You will receive power and the power to understand his love, to show his love. நம்ம அதிகமா அவருடைய அன்பை புரிந்து கொள்ளணும். மத்தவங்களும் அந்த அன்பை நம்மள காணணும். நெக்ஸ்ட் verse. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவர் என்ன நேசிச்சாரு, அவரோட ஜீவனை கொடுத்தாரு. அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா என்ன வருது வாசம்? நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கிறோம், கடனாளிகளா இருக்கிறோம். அவர் இருந்தாரு, ஓகே. நானுமா? John 3:16 is so easy இல்ல? யோவான் 3:16 வந்து லைஃப்ல ஃபாலோ பண்றதுக்கு ஈஸி தான். ஆண்டவர் வந்து என்ன நேசிச்சாரு, எவ்வளவு நேசிச்சாரு. நான் தப்பு பண்ணேன், அப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன். ஆனா எல்லாத்தையும் காட்டிலும் அவரோட அன்பு பெரிதா இருந்தது. எல்லாத்தையும் எனக்கு மாத்தி போட்டுச்சு. என்ன கழுவிட்டாரு, அவருடைய பிள்ளையா ஏத்துக்கொண்டாரு. சந்தோஷம். 1 யோவான் 3:16 அதோட எக்ஸ்டென்ஷன் தான். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். கடன் வாங்கியாச்சு, அதை அடைக்கணும். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிடுறா, நல்லா செஞ்சிரு. என்ன எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், பாத்துக்கோங்க, எல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே, நான் பாக்குறேன், அப்புறம் வரேன். இல்ல இல்ல, அவங்க சஃபர் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்ம என்ன செய்யறோம்? நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கொடுக்காம இல்ல. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தியுடையவனா இருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதையே நம்ம செய்யல அப்படின்னா நம்மளால எப்படி ஜீவனை கொடுக்க முடியும்? ஒரு 100 ரூபாய் காசு எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்மளோட ஜீவனை எப்படி கொடுக்க முடியும்? ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால என்கரேஜ் பண்றதுக்கு நம்ம யோசிச்சோம். கேப் போயிரும், பஸ் மிஸ் பண்ணிருவேன், இப்ப என்னால முடியாது, என் ஃபேவரட் கேம் நான் விளையாடணும். நம்ம யாராவது நம்ம இன்னும் அந்த சீரியல் அடிக்ஷன் எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல, அதை பார்க்கணும், இப்ப என்னால முடியாது அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் டோர் க்ளோஸ். நம்மளுக்கு அந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும்? அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? நிலை கொள்ளுகிறது எப்படி? நம்ம ஆண்டரோட அன்புல வேரூன்றி நம்ம வந்து நிலை கொள்ளணும் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? நிலை பெற்றவர்களாகி, எங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, rooted and established in his love. பட் நான் இதை செய்யல அப்படின்னா எப்படி ஆண்டரோட அன்பு என்னால நிலை கொள்ளும்? எல்லாம் ஓவர் நைட் வளர போறது கிடையாது. ரட்சிக்கப்பட்டோன்னே நான் அவருடைய சாயல்ல அப்படியே டிட்டோவா மாற போறது கிடையாது. அங்க ஏற்கனவே காலங்காலமா நான் மிஸ் பண்ணது, நம்மளுடைய மூதாதையர் மிஸ் பண்ணது எல்லாமே அங்க சேர்ந்து கிடக்கு. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். அவ்வளோ இருக்கு. அது ஒவ்வொன்னாதான் நம்ம வெளியே தள்ளணும். எப்படி தள்ள முடியும்? இந்த மாதிரிதான் தள்ள முடியும். இருக்கிறதே நம்மளால கொடுக்க முடியலன்னா இல்லாத டைம்ஸ்ல நம்மளால எப்படி கொடுக்க முடியும்? இல்லாத டைம்ஸ்ல நம்மளால எப்படி கொடுக்க முடியும்? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். நிஜமாலுமே நம்ம வேர்ட்ஸ் மட்டும் இல்ல, நம்ம ஆக்ஷன்ஸ் மத்தவங்களை பிளஸ் பண்ணட்டும்.
Let us be Christians as doers, not just speakers. கிரியை காண்பிக்கட்டும். நம்ம ஆண்டோடைய அன்பை சுமந்து செல்கிறார்கள் அப்படின்றது. Cross is I cancelled. ஐ நம்ம இப்படி வெறும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கூட நம்ம போட்டு எழுதலாம் ஐன்ட்டுன்னு. சோ இந்த ஐய நான் அடிச்சேன் அப்படின்னா கிராஸ். சுயத்தை கேன்சல் பண்ணியாச்சு, இல்ல அப்படின்னு ஆக்கியாச்சு. அதுதான் சிலுவை. நான் 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 இது என்னது, இது என்னுடையது, இது எனக்கு வேணும் அப்படின்ற அந்த லைஃப்லயே நம்ம இருக்கிறோமா, அதுல இருந்து வெளியே வந்துட்டோமா? ஐ, மீ அண்ட் மை செல்ஃப் இன்னும் அப்படியேதான் இருப்போமா? அந்த ஆட்டிடியூட் தான் என்ன பண்ணுதுன்னா ஆண்டோட அன்பு புரிய வச்சுக்கிறதுக்கு தடையா இருக்கு. என் லைஃப் வச்சு நான் பார்த்தாலும் அந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படியே நான் க்ளோஸ்ட் ஆயிடுறேன். ஆண்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் டிக்டேட் பண்றேன். எனக்கு வேணும்ன்றதுனாலதான் என்னால மத்தவங்களுக்கும் ஆண்டோட அன்பை காட்ட முடியல. அந்த சுயம் எவ்வளவுக்கு எவ்வளவு என் வாழ்க்கையில கிரியை செய்யுதோ ஆண்டவரோட அன்பு அதே மாதிரி மைனஸ்ல கம்மியாதான் கிரியை செய்ய முடியும். மை குரூசிஃபைட், என்னுடைய சுயத்தை நான் சிலுவையில அரைஞ்சிட்டேன்னா, இல்ல என்னுடைய சுயத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் ஆண்டவரை நான் யூஸ் பண்றேன்னா, ஆண்டவர் என்ன உண்மையா நேசிச்சாருன்னா எனக்கே அது செய்ய மாட்டேங்கிறாரு, எனக்கே அது தர மாட்டேங்கிறாரு, என்ன மட்டும் ஏன் இப்படி நடத்துறாரு அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோமா? நாமளே ஆண்டவர் கடவுள்னா இப்படிதான் இருக்கணும், ஆண்டர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை போட்டுட்டு ஒரு குட்டி ஃப்ரேம், இதுதான் ஆண்டர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டயக்ராம வரைஞ்சிட்டு அப்படியே நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமையில நம்ம இருக்கிறோன்றத நம்ம உணரணும். என்ன பண்ணும் அப்படின்னா உண்மையான தேவன்கிட்ட நம்மளை பிரிச்செடுப்போம், தள்ளிடும். ஏன்னா நான் ஆண்டரை வச்சிருக்க பெர்ஸ்பெக்டிவ் வேற, நான் ஆண்டரை பாக்குற விதம் வேற, ஆண்டர் நிஜமாலுமே இருக்கிறது வேற. அப்ப என்ன ஆகும்? ஆண்டவர்கிட்ட இருக்க அட்டாச்மெண்ட் போகும். நாள் ஆக ஆண்டவரே இல்லைன்னு நான் வாயை திறந்து சொல்றது கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது காரணம் என்ன? ஆண்டவர் தப்பு பண்ணாரா என் வாழ்க்கையில? ஆண்டவர் கேர்லெஸ்ஸா இருந்தாரா என் வாழ்க்கையில? இல்ல. காட்னா இப்படிதான் இருக்கணும்னு நான் ஒரு டயக்ராம் போட்டு வச்சிருக்கிறேன். அந்த டயக்ராம்குள்ள ஒரு ஃபிட் ஆகாததுனாலதான் அந்த இது நம்மளுக்கு ஃபேஸ் பண்றோம். அதுக்காக தான் நம்ம அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரத்தை நம்ம அதிகமா நம்ம புரிஞ்சுக்கணும். நாம லைன் போட்டு இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா நம்மளுக்குதான் ஸ்ட்ரகிள். நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, வெளியே போயிரும். இப்ப நிறைய பேர் அந்த மாதிரிதான் அவங்க சஃபர் ஆறாங்க. ஏன்? அவங்க லைஃப்ல காட்னா இதெல்லாம் செய்யணும், காட் இல்லைன்னா ஆண்டவர் இப்படி செய்யலைன்னா காட் கிடையாது. they question God. இப்ப நாமளும் அந்த நிலைமைக்கு போயிருவோமா? காலம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத பிசாசு உணர்ந்து அவன் தீவிரமா செயல்படுறான். நாம ஜாக்கிரதையா இருக்கணும். லாஸ்ட் வீக் மெமரி வர்ஸ், லாஸ்ட் வீக் முந்தின வீக், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறதுக்காக கள்ள தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்தவர்களும் வரதான் செய்வாங்க. நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்னும் ஆண்டுக்காக ஒரு எழுப்புதல் சேனையா ஆண்டு நம்மள உருவாக்கிட்டு இருக்காரு. கடைசி கால எழுப்புதல் சேனையா உருவாக்கிட்டு இருக்காரு. நான் ஆண்டவரை எப்படி பாக்குறேன்?
இன்னைக்கு நான் வந்து ட்ரெய்னிங் வந்து ஆர்மில பேர் குடுத்தோனே என்ன கொண்டு போய் வார்ல நிக்க வச்சுருவாங்களா? எவ்ளோ ட்ரெய்னிங். அப்ப அதையே வந்து பீப்பிள் அவங்க அக்செப்ட் பண்ணும்போது, ஆண்டவர் என்ன உருவாக்குறதுக்கு என்னால ஏன் என்ன விட்டுக் குடுக்க முடியல? யோசிச்சு பார்ப்போம். நம்ம நம்மளையே நம்ம ஏமாத்திக் கொள்ள வேண்டாம். ஆண்டவர் போல நம்ம மாறுறதுக்கு நம்மள விட்டுக் குடுப்போம். வாட் டஸ் த மிரர் ஷோ? கண்ணாடி முன்னாடி நான் நிக்கும்போது, நெறைய சுயமான காரியங்களோட அங்கங்க லைட்டா கிறிஸ்து தெரியிறாரா? இல்ல அதிகமா நான் கிறிஸ்துவ நான் காமிக்கிறேனா? அன்புல, இரக்கத்துல, பரிசுத்தத்துல மத்தேயு 5:48 நம்ம பார்த்தோம் அப்டின்னா, பி பெர்ஃபெக்ட் ஜஸ்ட் as your father in heaven is perfect. அவரு பூரண சத்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணரா இருங்க. என்ன ஒரு ஸ்டாண்டர்ட். நம்மளால முடியாதது ஒண்ணும் கேட்கல அவரு. Remember when he first created us. மனுஷன உருவாக்கும்போது அவர் என்ன சொன்னாரு? Let us create man in our own image. நம்முடைய சாயல்ல மனுஷனை படைப்போம். அந்த சாயல்ல தான் அவரு நம்மள உருவாக்குனார். பாவம் உள்ள வந்ததுனாலதான் அந்த சாயல் சிதைஞ்சு போச்சு. அத திருப்பி ரெஸ்டோர் பண்றதுக்கு தான் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த சாயல் நம்மள காணப்படுமா? காணப்படுறதுக்கு விட்டு கொடுப்போமா? ப்ராசஸ் டஃப் தான். ஆனா அவர் கூட இருக்கிறாரு. நம்மளால தனியா நிச்சயமா முடியாது. ஆனா நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே நிச்சயமா நம்மளால செய்ய முடியும். ஆண்டவர்ட்ட நம்மள ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே உங்களுடைய அன்பை நான் அதிகமா நான் உணர எனக்கு கிருபை தாங்க. நெறைய நேரங்கள்ல நீங்க என்ன நேசிக்கிறீங்களா? நீங்க உண்மையா என்ன மேல அன்பு செலுத்துறீங்களான்னு நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனா நீங்க என்ன நேசிக்கிறதுனாலதான் எனக்கு இந்த பாதைகள்ல நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்கன்றத நான் இப்ப உணர்றேன்னு நம்ம கமிட் பண்ணுவோமா? எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் டீனேஜ்ல இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்க டாடி என்ன வந்து உண்மையா நேசிச்சாங்கன்னா, என்ன இப்படிலாம் அடிப்பாங்களா? அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் லேட்டர் டேஸ்ல தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அவங்க என்ன நேசிச்சதுனால தான் அவங்க வந்து என்ன டிசிப்ளின் பண்ணாங்க அப்படின்னு. இந்த சிக்ஷையும் அந்த டைம்ல அது வந்து பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். பட் லேட்டர் இட் வில் கிவ் அ ஃப்ரூட். ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவர்கிட்ட. திங்ஸ் லுக் டஃப் லார்ட். எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு முடியல. என்னை விட்டுட்டு போலாம் போல எனக்கு இருக்கு. நீங்க நிஜமாலுமே என் கூட இருக்கீங்களான்னு நான் டவுட் பண்ணேன். ஐம் சாரி. நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. உங்க அன்புனால என்ன நிரப்புங்க. உங்களுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று நான் அதிகமா புரிந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க. இந்த வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. கேட்போம். என் சுயத்தெல்லாம் நீங்க எடுத்துக் கொடுங்க சுவாமி. உண்மையை நான் பிரதிபலிக்கணும். எஸ் லார்ட், லெட் மீ இமிட்டேட் யூ. லெட் மீ ரிஃப்ளெக்ட் யூ. when people see me, let them see you. கிறிஸ்துவை காணட்டும். ஜெருஷாவில் உங்க நேம போட்டுக்கோங்க. என்ன இல்ல சுவாமி. let them see you. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியானல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் நன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் நன்பினை
நீங்க இருதயத்தை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவரே அப்பா, அந்த கல்வாரி அன்பை கண்டு நாங்க ஓடி வருகிறோம் சுவாமி. எத்தனையோ டைம்ஸ் லார்ட் நாங்க கேட்டிருக்கிறோம், எங்களை மன்னிங்க, நீங்க என்ன உண்மையா நேசிக்கிறீங்களா, என்னை ஏன் இப்படிலாம் சஃபர் பண்ண விடுறீங்க, அந்த வலி நிமித்தமா நாங்க கேட்டிருக்கோம், எங்களை மன்னிங்க. நீங்க எங்களை எவ்வளவா நீங்க நேசிச்சிருந்தீங்கன்னா உங்க சொந்த குமாரனே நீங்க காத்தாந்திருப்பீங்க. அதுக்காக நன்றி சொல்லித்தரோம். நன்றி ராஜா. If I were the only person, still you would have given your son for me, Lord. அதுக்காக நன்றி. நான் மட்டும் இருந்திருந்தா கூட நீங்க உங்களுடைய குமாரனை தந்திருப்பீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். தேவதூதர்களுக்கு கூட கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, நன்றி. நாங்கள் மண் என்று நீங்க நினைவு கூறுவதற்காக ஸ்தோத்திரம். நீங்க எவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்க, நீங்க எவ்வளவா எங்க மேல அன்பு கூறுறீங்கப்பா, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. நாங்க உங்களை அப்செட் பண்ணாலும் அப்பா, எங்களால முடியாதுன்னு நாங்க சோர்ந்து உட்கார்ந்தாலும் எங்களை நீங்க உற்சாகப்படுத்துற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சாயலுக்கு ஒப்பாக நீர் எங்களை மாற்றுறதுக்கு நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்க அப்பா. எங்களை விட்டு கொடுக்கிறோம், அதை போல எங்களை மாற்றுறதுக்கு எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பர்சனல் லைஃப்ல மத்த பீப்புளோட நாங்க இன்டராக்ட் பண்ற காரியங்கள்ல அப்போ ஒவ்வொன்றிலையும் நாங்க உண்மை பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் எங்களை பிடிக்காதுன்னு பவுல் எவ்வளவு ஃபார்மா சொன்னாரோ அதே மாதிரி நாங்களும் உறுதியாய் சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. கடைசி காலங்கள்ல நாங்க வாழ்கிறோம், ஒரு எழுப்புதல் சேனியா நீர் எங்களை தெரிந்து கொண்டு ஸ்தோத்திரம். எவ்னா டஃப் சிச்சுவேஷன்ஸ்னாலும் ராஜா உங்களுக்காக நாங்க வைராக்கியமா நிக்க எங்களுக்கு பேலன் தாங்க. மரணமானாலும் நாசமோசங்கள் ஆனாலும் என்னன்னாலும் கத்தாவே உங்களுடைய அன்பை விட்டு எதுவும் பிரிக்காத நாங்க ஃபர்மா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை பலப்படுத்துங்க. இது எங்களால முடியாது, ஆனா உங்க பலத்தினால எங்களால முடியும்ன்றத நாங்க அறிக்கை செய்கிறோம். நீங்க சர்வ வல்லவரா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நீர் எங்களுக்காக தந்தீங்க, மற்ற நன்மைகளை நீங்க தராதிருப்பது எப்படி ராஜா? நித்திய ஜீவனை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர், அதை நாங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு பலன் தருகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். உண்மையிலே வேறொன்றி உண்மையிலே நிலைத்திருந்து உங்களுடைய அறிவு கெட்டாத அந்த அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டு. எங்களை தாழ்த்துகிறோம், நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.